திமுக ஆதரவாளர் அப்படிங்கிறத தாண்டி பரந்தூர் விமான நிலையத்தை நீங்கள் ஆதரிப்பதற்கான காரணம் என்ன? நான் பொதுவாக வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை ரெண்டு விதமாக பார்க்குறேன். ஒன்று நம்முடைய நிகழ்கால எதிர்கால தேவைகள், இன்னொன்று மக்களுக்கு பயன் தராத ஆனால் சில நிறுவனங்களுக்கு மட்டுமே பயன் தரக்கூடிய திட்டங்கள். இதுதான் வளர்ச்சி தொடர்பான திட்டங்களில் ரெண்டு அம்சம் இருக்குது. மக்களுக்கு பெரிய பயன் தராமல் சிலருக்கு மட்டும் லாபம் தரக்கூடிய அல்லது குறைந்தபட்ச ஒரு பலன்கள் மட்டுமே இருக்கக்கூடிய திட்டங்களுக்காக ஒரு பெரிய இயற்கை அல்லது நில எடுப்பு இவற்றையெல்லாம் பார்த்திங்கன்னா ஆதரிப்பது என்பது அது என்னுடைய நிலைப்பாடு அல்ல. இப்போ உதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ விளைநிலங்களை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு கருத்து அது. விளைநிலங்களை நம்ம வளர்ச்சி திட்டங்களுக்காக எடுக்கக்கூடாதுன்னு. விளைநிலங்கள் எங்கேருந்து வந்தது? ஒரு அடிப்படையான கேள்வியிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். விளைநிலங்கள் இருந்த இடத்துல இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? காடுகள் இருந்தது. உங்களுக்கு தெரியும், வரலாற்று ரீதியாக நிறைய காடுகள் அழிக்கப்பட்டு தான் விளைநிலங்கள் உருவாகுது. மரங்கள் வெட்டப்பட்டு. இப்போ நீங்கள் ராஜநாயனுடைய ஒரு கோபல்ல கிராமத்தில் கூட எப்படி இங்கேருந்து இடம்பெயர்ந்து வந்தவர்கள் அந்த இதை ஒரு காட்டை அழிச்சிட்டு அதை எப்படி நிலமாக மாற்றுறாங்கன்ட்டு. ஏன்னா நிலம் அன்றைக்கி தேவையாக இருந்தது. மக்களுக்கான உணவு உற்பத்தி அன்றைக்கி ரொம்ப அவசியமாக இருந்தது. அப்போது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, காடுகள் அழிக்கப்பட்டு நிலங்கள் உருவானதை நம்ம ஏற்றுக்கிறோம். அடுத்த கட்ட வளர்ச்சியாக உலகம் தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சி அடைகிற போது நாம் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை நம்ம ஏற்றுக்க வேண்டியிருக்கு. இப்போ உதாரணமாக இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1970களுக்கு முன்னாடி பட்டினி சாவுங்கிறது பரவலாக இருந்தது. மக்களுக்கு உணவு தானியம் கிடையாது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கோதுமையை இங்கே கொடுக்க வேண்டிய அவல நிலை இருந்தது. ஆனால் எனக்கு லேண்டு நிறைய இருந்தது. இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் மக்களுக்கு தேவையான உணவு தானியத்தை உற்பத்தி பண்ண முடியல. அப்போ தான் பசுமை புரட்சி வருது. அப்போ சில பேர் பூச்சிக்கொல்லி மருந்துனால் மக்களுடைய இதெல்லாம் பாதிக்கப்படுதுன்னாங்க. ஆனால் லட்சக்கணக்கான பேர் பட்டினியால் செத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பசுமை புரட்சி, அதாவது நீங்கள் நவீன உரம் இதெல்லாம் பயன்படுத்தி பெரிய அளவுக்கு உணவு உற்பத்தி நடந்தது. இன்றைக்கி இந்தியாவில் பட்டினி சாவு கிடையாது. நம்முடைய உணவு தேவையை நம்ம பெருமளவு ஃபில்ஃபில் பண்ணிட்டோம். இப்படி எல்லா விஷயங்களையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனிதகுல வளர்ச்சி, நாகரிக வளர்ச்சி, தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ப சில மாற்றங்கள் நமக்கு தேவை. இப்போ பரந்தூர் விஷயத்துக்கு வருவோம். இது ஒரு பின்புலத்துக்காக நான் சொல்கிறேன். பரந்தூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய விமான நிலையம் இது கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்குது. இந்த விமான நிலையம் உருவாக்கப்பட்டு எவ்வளோ வருஷங்கள் ஆகுது? தமிழ்நாடு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட். அதுவும் முக்கியமாக பரந்தூர் விமான நிலையம் அமையக்கூடிய இந்த பகுதி பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் ஹோசூர், இப்போ பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் காரிடாராக ஹைடெக் சிட்டியாக அது மாறுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் இருக்குது, காஞ்சிபுரம், இது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். அப்போது நம்ம நிறைய பொருட்கள் இன்றைக்கி உற்பத்தி ஆகக்கூடிய பல பொருட்களை, இப்போ உதாரணமாக சென்னை ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் போங்க, உங்களுடைய ஒரு கண்டெய்னர் அனுப்பணும்னா நீங்கள் 1 வீக் வெயிட் பண்ணணும். இடம் இல்லை. இங்கே உங்களுக்கு ஒரு கண்டெய்னர் வருதுன்னு வச்சுங்க, 1 வீக் ஆகும் நீங்கள் அதை கிளியரன்ஸ் எடுக்கிறதுக்கு. இது நான் எந்த விதத்துலையும் என்னுடைய கருத்தாக சொல்லலை, நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஆனால் இது பெங்களூர்லேயோ ஹைதராபாத்லேயோ இந்த நிலைமை இல்லை. இம்மீடியட் கிளியரன்ஸ் இங்கே இருக்குது. நிறைய பேர் நம்ம சென்னை ஏர்போர்ட்லேருந்து அனுப்ப வேண்டிய விஷயங்களை பெங்களூர் கொண்டு போய் அங்கே அனுப்புகிறாங்க. ஏன்னா ஒரு வாரம் நீங்கள் அதை வெயிட்டிங்கில் வைக்கிறதில்ல, அது மிகப்பெரிய பிரச்சனைகளும் செலவுகளும் உங்களுக்கு இருக்குது. இப்போ நமக்கு போர்ட் இருக்குது. இப்போ நமக்கு துறைமுகம் ஒரு பக்கம் நமக்கு நல்ல வலுவான ஒரு துறைமுக கட்டமைப்பை நம்ம வச்சுருக்கோம். ஆனால் விமான போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் சரக்குகளை கையாளக்கூடிய திறன் என்பது நீங்கள் ஹைதராபாத், பெங்களூர், டெல்லி, மும்பை போன்றவற்றோடு ஒப்பிடுகிற போது மிக மிக குறைவாக இருக்குது. அதாவது பெங்களூரும் ஹைதராபாத்தும் கடந்த 10 வருஷத்தில் சரக்கு கையாளும் திறனில் 200% அவங்க தங்களை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது பெங்களூரில் புதிய ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. ஆனால் இந்த 10 வருஷத்தில் நம்முடைய சரக்கு கையாளும் திறன் வெறும் 7% மட்டும்தான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது நம்ம தொடர்ந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டாக நம்ம வளர்ச்சி அடைகிறப்போ நம்ம அதற்கான ஒரு அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கணும். இப்போ இங்கே டைட்டில் பார்க் வந்தப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அப்போது இதே கேள்விகளை எழுப்புனாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக நிலம் கையப்படுத்தப்படுது, மக்கள் அங்கேருந்து குடிபெயரை நிர்பந்திக்கப்படுறாங்க. ஆனால் இன்றைக்கி டைட்டில் பார்க்கினுடைய பயன்களை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் அடையாளம் மட்டும் இல்லை, நம்முடைய இளைஞர்கள், தொழில்நுட்பம் படித்த நம்முடைய இளைஞர்களுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாடு முழுக்க ஐடி கேரிடாஸை நம்ம உருவாக்கிட்டு வர்றோம். அப்போது ஒரு வளர்ச்சின்னு வர்றப்போ ஏற்கனவே எப்படி ஒரு காடுகளையும் அழித்து விவசாயம் வந்ததோ அதே போல் வேளாண்மையில் சரி. இப்போ இன்னொரு கருத்தையே எடுத்துப்போம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா லேண்டுமே இப்போ வேளாண் நிலங்களாக மட்டும்தான் இருக்கா?
ப்ரைவேட்டாக எவ்வளோ பேர் அதை ஃப்ளாட்டு போட்டு கொடுக்குறாங்க, ஃப்ளாட்டு போட்டு விற்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இது வந்து வளர்ச்சிக்காக. இதன் மூலம் யார் பயன்பெறுவா? தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி கிடைத்தால் எல்லா குடும்பங்களைச் சேர்ந்த படித்த இளைஞர்களும் தான் அதில் பயன்பெறுவாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த இந்த மக்களுடைய உணர்வுகளை எடுத்துப்போம். அவங்க உணர்வு அவர்களை பொறுத்த வரைக்கும் நியாயமான ஒன்று. அதை வந்து நம்ம உணர்வுகளை, மக்கள் உணர்வுகளை நான் கொச்சைப்படுத்தவோ அதை புறக்கணிக்கவோ நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன். அந்த உணர்வு, ஏன்னா அது போன்ற மக்கள் உணர்வு சார்ந்த பல போராட்டங்களில் நாம் சேர்ந்து நின்றுருக்கிறோம். அப்போ மக்களுடைய உணர்வுகள் என்று வருகிற போது மிக முக்கியமாக அவர்களுக்கு அதில் ஒரு மனக்குறை இருக்கிறது. இந்த நிலத்தை எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, இப்போ 5000 ஏக்கர் வந்து இதுக்காக வந்து நிலம் எடுக்கிறாங்க. அதில் 40% வந்து புறம்போக்கு நிலம், கவர்மெண்ட் இது. அதில் நன்சை நிலம்னு பார்த்திங்கன்னா ஒரு 1200 கிலோமீட்டர் நன்சை நிலமாக இருக்குது. அதில் அது வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்காக போகுது. இந்தியா முழுக்க இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இது இந்த இடம், இப்போ விஜய் நேற்று என்ன பேசுகிறாரு, இந்த இடம் நாங்கள் வந்து ஏர்போர்ட் வேணான்னு சொல்லலை, இந்த இடத்துக்கு பதிலாக வேறு இடம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த வேறு இடத்துல விவசாய நிலம் இருக்காதா? 5000 ஏக்கர் சென்னையை சுற்றி வேறு எங்கே இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் கேட்குறது ஒரு எளிமையான கேள்வி. சரி, அப்படி ஒரு இருக்குன்னே வச்சுப்போம். விவசாய நிலம் அல்லாத வெறும் 5000 ஏக்கரு நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எங்கேயாவது நீங்கள் கற்பனை பண்ண முடியுமா? அப்போ ஏர்போர்ட்டே வேணான்னு அதுக்கு பொருளாக. பெரிய ஃப்ளைட்டு எதையுமே இன்றைக்கி சென்னையில் வந்து லேண்ட் பண்ண முடியாது. எந்த பிக் ஃப்ளைட்டும் இங்கே வர்றதில்லை. அது பெங்களூருக்கு போகுது, இல்லை வேறு இடத்துக்கு அனுப்புகிறாங்க. அப்போது நம்ம ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இழக்கிறோம். இன்னொன்று, இப்போ வருஷத்துக்கு ஒரு 2 கோடி பேர் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. டெய்லி 60,000 பேர் வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது அடுத்த ஒரு 3 வருஷத்தில் இது 3.5 கோடி ஆகும். 10 வருஷத்து அடுத்த வந்து 7 வருஷத்தில் இது 10 கோடி ஆகுன்றாங்க. சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து போகக்கூடிய நம்பர்ஸ். ஏன்னா நம்முடைய இளைஞர்கள் ஒன்று படித்துட்டு வெளிநாட்டுக்கு போகிறாங்க, அங்கேருந்து இங்கே வரக்கூடியவங்க இருக்காங்க. அதோட பயணிகள் மட்டும் இல்லை, இந்த சரக்கு போக்குவரத்து, ஏர்போர்ட்டோட சாலைகளை இணைக்கக்கூடிய வாய்ப்பு, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அப்படி பார்க்குற போது இந்த மக்களுக்கு நியாயமான உரிய இழப்பீடு, இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து 3.5 மடங்கு அந்த சந்தை மதிப்போட 3.5 மடங்கு உங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்குறோம். பக்கத்துலேயே வந்து நாங்கள் உங்களுக்கு வீடு கொடுக்குறோம். அது இல்லாமல் அந்த வந்து அங்கே அந்த வேலை வாய்ப்பில் வீட்டுக்கு ஒருவருக்கு இந்த நிலங்களை கொடுத்தவங்களுக்கு அந்த விமான நிலையம் தொடர்பான வேலைகளை நாங்கள் கொடுக்குறோம். ஒரு கவர்மெண்ட் அதிகபட்சமாக தரக்கூடிய ப்ராமிஸை பண்ணியிருக்காங்க. இப்போது ஒரே பிரச்சனை தான், ஒன்றும் ஆல்டர்னேட்டிவ் லேண்டுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. சரி, போகிறதுன்னா அந்த ஆல்டர்னேட்டிவ் லேண்டில் இதே மாதிரியான விவசாய நிலங்கள் இருந்து மக்கள் போராடினால் அப்போ அதுக்கு என்ன பதில்? இவங்களுக்குள்ள அதே பதில் தானே அவங்களுக்கும் சொல்ல வேண்டியிருக்கும். ரெண்டாவது, அவ்வளவு நிலம் இருக்கிறதா? இந்த ஏர்போர்ட்டை விரிவுபடுத்த முடியாது. இது எல்லாமே குடியிருப்பு பகுதியெல்லாம் மாறிடுச்சு. அப்போது வந்து இதை வந்து விரிவுபடுத்துறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை சென்னை ஏர்போர்ட்டை சுற்றி. அப்போ மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுன்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய தேவைகளையும் ஏர்போர்ட்டை விரிவுபடுத்துறதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கணும். சரிங்களா? அப்படி பார்க்குறப்போ வந்து இப்போ திருச்சி ஏர்போர்ட் இருக்குது, கோயம்புத்தூர் ஏர்போர்ட் இருக்குது. அதெல்லாம் எந்த அளவுக்கு விரிவுபடுத்த முடியுமோ நம்ம அதை ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ஆனால் சென்னையில் நம்முடைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக, நம்முடைய நிகழ்கால எதிர்கால தேவைகளுக்காக நம்ம வந்து $1 டிரில்லியன் பொருளாதாரங்கிற ஒரு இலக்கை நோக்கி நம்ம போகிறப்போ தொழில் வளர்ச்சிக்கான கட்டமைப்பை உருவாக்கினால்தான் இங்கே தொழிலை வளர்க்க முடியும். இப்போ ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 90s வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. தமிழ்நாடு தான் அவங்களுடைய ஹப்பாக இருக்குது. வந்துட்டு ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க? 2 காரணங்கள். ஒன்று, ஆங்கிலம் படித்த இளைஞர்கள் அதிக அளவுக்கு தமிழ்நாட்டில் இருந்தாங்க. அதனால் வெளிநாட்டு நிறுவனங்கள் அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்பவியலாளர்களை எடுத்து பயிற்சி கொடுத்து பயன்படுத்த முடிஞ்சது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அடிப்படை கட்டமைப்புகள், சாலை வசதி, தடையில்லா மின்சாரம் போன்ற விஷயங்களை நாம் உறுதிப்படுத்தியதன் காரணமாக அவ்வளோ ஐடி ஹப்பாக மாறிச்சு தமிழ்நாடு. அப்போ இன்றைக்கு புதிய பல தொழில் வாய்ப்புகளும் உற்பத்தி வாய்ப்புகளும் பல வெளிநாட்டு நிறுவனங்கள் அவர்களுடைய உற்பத்தி நிறுவனங்களை இங்கே கொண்டு வந்து தொடங்குறாங்க. இப்போ கார் கம்பெனிங்களோ மற்ற நிறுவனங்களோ. அப்போது நம்முடைய வேலை வாய்ப்புகளை பெருக்கணும்னா அதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். இதில் எல்லோரும் தான் பயன்பெற போகிறாங்க நம்ம பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக. அதனால் நீங்கள் வந்து இந்த ஏர்போர்ட் வந்து வேணான்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா அதுக்கான விலையை கொடுக்க நம்ம தயாராக இருக்கணும். ஏர்போர்ட் வேணும், வேறு இடத்துக்கு போங்கன்னா அந்த இடத்துல இந்த பிரச்சனை வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? எல்லா இடத்துலையும் இதே பிரச்சனை தான் வரும். அப்படி பார்க்குறப்போ அதிகபட்ச இழப்பீடுகளோட இந்த ஏர்போர்ட் வந்து வர்றதுங்கிறது தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கடந்த 3 வருஷமாக அந்த பரந்தூர் மக்கள் போராட்டம் தொடர்ந்து நடத்திக்கிட்டு வராங்க. அதை நீங்கள் பார்க்குறீங்க.
அவங்க வைக்கிற கோரிக்கை என்னவா இருக்குன்னா, பல நூற்றாண்டு காலமாக நாங்கள் இங்கே வாழ்ந்துக்கிட்டு வரோம். வம்சாவளியாக நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரம், அடிப்படை வாழ்வாதாரமே போகுது, நீர்நிலைகள் போகுது. இப்படிங்கிற கோரிக்கையை அவங்க முன்வைக்கிறாங்க. நீங்கள் அரசாங்கம் சொல்வது போல் மாற்று இடங்கள் கொடுக்குறேன், எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாலும், அவங்க வந்து அவங்களுடைய தாய் நிலத்தை விட்டு அவங்கள அங்கேருந்து முற்றிலுமாக பறிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ உங்களுக்கு வந்து சொந்த ஊர் இது? எனக்கு காரைக்குடி. எனக்கு வந்து திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி. இங்கே இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு ஏதாவது சொந்த ஊர் இருக்கும். நம்ம எல்லாம் இங்கே சென்னைக்கு வந்திருக்கோம். சென்னையில் வந்து நம்ம தொழில் புரிகிறோம். சென்னை வந்து இதற்கு முன்னால் யாருடைய நகரமாக இருந்தது? ஒரு மீன்பிடி கிராமம். மீன்பிடி சார்ந்த அந்த இயற்கை வளங்கள் சார்ந்த ஒன்றா இருந்தது. இன்றைக்கி சென்னை அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி பிரம்மாண்டமானது. இதற்கு முன்னால் இங்கே எவ்வளவு மரங்கள் வெட்டப்பட்டிருக்கும், எவ்வளவு நீர்நிலைகள் வந்து போயிருக்கோம். இது எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம இவ்வளோ பேர் இந்த நகரத்திற்கு வந்திருக்க முடியுமா? இங்கே இவ்வளோ வளர்ச்சிகள் சாத்திருக்க முடியுமா? அப்போ ஒன்றும் இல்லை, உயர்நீதிமன்றம் மதுரையில் இருக்குது. அது ஒரு குளத்தின் மேலே கட்டப்பட்டதுன்றாங்க. அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி ஒரு குளம் இருந்ததுன்னு. நீங்கள் தமிழ்நாட்டோட எல்லா டெவலப்மெண்ட்டையுமே எடுத்துக்கோங்களேன். ரோடு போட்டாங்க. இப்போ நம்ம தங்க நாற்கர சாலைகள் இருக்குது. இதுக்காக எத்தனை லட்சம் மரங்கள் வெட்டப்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. இப்போ நம்ம இந்த சாலையினால் மக்கள் பயனடைகிறாங்களா இல்லையா? அந்த சாலை நமக்கு வேணுமா வேணாமா? இயற்கைக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது. ஆனால் சர்வைவல், மனித குலத்தினுடைய சர்வைவல். அப்போது அதே மாதிரியே வந்து மற்ற இப்போ மருத்துவமனைகள், பெரிய கல்லூரிகள், கல்வி, ஏன்னா இவ்வளோ ஒரு 8 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு ஸ்டேட். கல்வி கொடுக்கணும், சுகாதாரம் கொடுக்கணும், சாலைகளை கொடுக்கணும், அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்தணும், உணவு கொடுக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம எப்படி செய்கிறது? அதாவது அந்த இயற்கையினுடைய அதே பொசிஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கான சூத்திரம் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. பிரச்சனை அதுதான். யாருக்கும் இயற்கையை போய் அழிக்கணும், மரத்தை அழிக்கணும், அல்லது இந்த மாதிரி உரம் போட்டு விவசாயம் பண்ணணும் யாருக்கும் ஆசை கிடையாது. எனக்கு இத்தனை டன் உணவுப் பொருள் எனக்கு வேணும், மனுஷன் பட்டினியில் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேருக்கு கல்வி கொடுக்கணும், கல்லூரிகள் வேணும். அப்போ இருக்கிற இடங்கள் நவீன காலத்தின் தேவைக்கேற்ப பயன்படுத்தப்படுகிறது. ஒரு காலத்தில் எல்லாருமே விவசாயத்தை சார்ந்து தான் வாழ்ந்தாங்க. ஒரு விவசாயம் இருக்குன்னா விவசாய பொருளாதாரம் தான் முழுக்க ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கி அப்படி இருக்கா? ஒரு கிராமத்தில் போய் எடுத்துக்கோங்க, அங்கே விவசாயம் சார்ந்த தொழில்களினால் சர்வைவ் ஆகிறவங்க மிஞ்சி போனால் ஒரு 30% தான் இருப்பாங்க. அந்த ஊரில் வணிகம் இருக்கும், ஒரு சிறு குறு தொழில்கள் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு தச்சு வேலைகள், இப்படி பல வேலைகள் அங்கே இருக்கும். ஒரு கிராமத்துக்கு போய் பாருங்கள், இந்த கிராமத்தில் மக்கள் என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னா 30% தான் விவசாயம் சார்ந்திருப்பாங்க. இந்த 70% சிறு குறு தொழில்கள், கைத்தொழில்கள் வழியாக சர்வைவ் ஆகுது. இப்போ இண்டஸ்ட்ரியல் விஷயங்கள் வந்து பரவலாகிறப்போ அதை நோக்கி இன்னும் இளைஞர்கள் வருவாங்க. இத்தனை கோடி இளைஞர்களை படிக்க வச்சுருக்கோம். அவங்களுக்கான வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்க போகிறோம்? விவசாயத்தினால அவங்கள வச்சு ஃபீட் பண்ண முடியுமா அவ்வளோ பேர்த்து? அப்போது நம்ம உலகத்தினுடைய வளர்ச்சி, இந்த உலகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு ஏற்ப நாம் சில விஷயங்களை செய்யலைன்னு சொன்னால் நஷ்டம் நமக்கு தான். நம்ம பின்தங்க முடியாது. நம்ம மற்ற ஸ்டேட்டோட பல விதங்களில் முன்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. உங்களுக்கே இது தெரியும். எல்லா விதத்துலையும் நம்ம முன்னோக்கி இருக்கோம். அப்போ வளர்ச்சிக்கான தேவைகள் வருகிற போது அதை நம்ம செய்து தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அந்த பரந்தூர் மக்களுக்கு தேவையான புரிதலை இந்த அரசாங்கம் கொடுக்க தவறிடுச்சோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இல்லைன்னா இந்த 3 வருஷம் இந்த போராட்டம் நீண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, அரசாங்கம் மக்களிடம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறது, இனியும் பேசப்போகிறது. நாங்கள் வற்புறுத்தி எந்த விஷயத்தையும் இப்போவும் ஆய்வு பணிகள் தான் நடைபெற்றுருக்கு. மக்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முழுக்க அவங்களுடைய உணர்வுகளை புறக்கணித்து இந்த அரசாங்கம் எதையுமே செய்யாது. இப்போ வந்து 8 வழிச்சாலையில் வந்து பலவந்தமாக வந்து பல விஷயங்களை பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்ற உத்தரவின் காரணமாக தான் அது வந்து அந்த திட்டம் கேன்சல் செய்யப்பட்டுச்சு. சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் மக்களோடு தொடர்ந்து பேசுகிறது, மக்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறது. அவர்களுக்கு இன்னும் மேக்ஸிமம் என்ன காம்பன்சேஷன் கொடுக்க முடியுங்கிறத நாங்கள் பார்க்குறோம். இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ். ஒரு நாள் அவங்களாம் ஜெயிலில் அடைச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா போய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரன்வே வந்து பார்த்திங்கன்னா போடணும்னு நாங்கள் போடலை. மக்களுடைய ஒப்புதல் அதற்கு தேவை, அவங்களுடைய விருப்பங்கள் தேவை. அதற்கான முயற்சியில் தான் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். என்னோட இறுதியான கேள்வி, திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லே பல பேருக்கு இதில் உடன்பாடு இல்லாத சூழ்நிலையில் இருக்குது. இதை மீறி அரசாங்கம் இதை உறுதியாக இந்த திட்டத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்னவா? இல்லை, அதாவது கூட்டணி கட்சிகள் அவங்க கூட்டணி கட்சிகள் தான். அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் வெவ்வேறு நிலைப்பாடுகள் இருக்கிறதுனால தான் அவங்க வெவ்வேறு கட்சியாக இருக்காங்க. இல்லாட்டி எல்லோரும் ஒரே கட்சியாக இருப்போம் இல்லையா? அதனால் கருத்து முரண்பாடுகள் இருக்கும். ஆனால் நாங்கள் கேட்குறது என்னென்னா, சரிங்க ஏர்போர்ட் வேணாங்கிறீங்க, நம்ம உட்காந்து பேசுவோம், நம்ம என்ன தீர்வுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நேற்று கூட ஒரு விவாதத்தில் நான் கேட்டேன், அந்த இடத்துல பரந்தூரில் வேணான்னு விஜய் சொல்கிறாரு. சரிங்க ஏற்றுக்கிடுறோம்,
வேறு எங்கே அதுக்காக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தோட்ட தண்ணியை வச்சு செட்டாக போட முடியும் வந்துட்டு சொல்லுங்கள். அப்போ வந்து வேறு ஆல்டர்னேட்டிவ் கொடுங்க. அங்கே விவசாய நிலம் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் விவசாய நிலங்கள் இல்லாத எம்டி லேண்டே கிடையாது. உண்மை அதுதான். விவசாய நிலம் இல்லாத எம்டி லேண்டு எங்கேயுமே இல்லை. அப்படி அதுக்கு ஒரு பெரிய ஒரு 5000 ஏக்கர் அப்படின்னு வர்றப்போ எங்கே போகிறது? இப்போ விமான நிலையம் நமக்கு வேணான்னா நம்ம இங்கேயே உட்காந்துருக்கலாம், நம்ம பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டுங்களோட. ஏன்னா நம்மளோட மிக கடுமையாக வந்து இன்றைக்கி வந்து கர்நாடகாவும் ஆந்திராவும் போட்டி போடுறாங்க. தொழில் வாய்ப்புகளை தங்கள் பக்கம் இருக்குது. நான் நார்த் இந்தியா பற்றி பேசலை, சவுத் இந்தியாவை சொல்கிறேன். ஏன்னா கேரளா அவங்க இந்த போட்டிக்குள்ளே வரல, ஆனால் ஆந்திராவும் கேரளாவும் மிக கடுமையான போட்டி நம்ம கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட், நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இதை கைவிட முடியாது. நம்ம இதை வந்து அடுத்த ஸ்டெப்பு நம்ம போய் நமக்கான கட்டமைப்பை உருவாக்கலைன்னு சொன்னால் அந்த இழப்பை நம்ம நீண்ட கால நோக்கில் சந்திப்போம். அது எந்த சந்தேகமும் இல்லை. இதை நான் எந்த ஒரு கட்சி சார்ந்த உணர்வோடு நான் இதை பேசலை. நான் ஒரு சுதந்திரமான ஒரு ஆய்வாளனா பல்வேறு தரவுகளை சீர்தூக்கி பார்த்து தான் இதை சொல்கிறேன். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்கன்னு கேட்டால் யாருக்கிட்டையும் எந்த பதிலுமே இல்லை. அப்படின்னா நமக்கு தொழில் வளர்ச்சி வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். சீமான் மாதிரி மாடு மேய்க்க போகலான்னு சொல்லணும். அது அவ்வளோதான் இங்கே சொல்ல முடியும். அதனால் வந்து இந்த திட்டம் வர்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. நன்றி சார். வணக்கம்.